வணக்கம். ஸ்ரீராமன். அப்பாவுக்கு ஒரு ராத்திரி, அது சிவராத்திரி, உண்ணாமல் விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான ராத்திரி சிவராத்திரி. அம்மாவுக்கு 9 ராத்திரி நவராத்திரி. அம்மா நம்ம எல்லாம் நீ சாப்பிடாம விரதம் இருக்கணும்னு நினைப்பாளா? நாம் உண்ணாமல் உறங்காமல் இருந்து விரதம் இருக்கணும்னு நினைப்பாளா? பெற்ற தாய் என்ன பண்ணுவாங்க? நாம் பசி எறிஞ்சு நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, பால் கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. நம்மளை கல்யாணம் ஆகி போனாலும் கூட வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ஃபஸ்ட்டு வாமா உட்காரு சாப்பிடு முதல்லன்ற சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த அண்டத்தை ஆளக்கூடிய ஆதிசக்தி அங்காள பரமேஸ்வரி, அந்த தாயானவ, இந்த பராசக்தியானவ விரதம் இருக்கணும், சாப்பிட்டு நீங்கள் என்னை கும்பிடுங்கன்னு சொல்லி அற்புதமான ராத்திரியாக இந்த 9 நாளும் நவராத்திரி பூஜையாக நமக்கு கொடுத்துருக்காங்க, அருளி இருக்கின்றார்கள் அந்த தாயானவங்க. ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூஜையும் அற்புதமான கோலம், அற்புதமான பூஜை புனஸ்காரம், நெய்வேத்தியம் வச்சு நிம்மதியாக நீங்கள் உங்கள் குறைகளை எல்லாம் தீரணும்னு நினச்சி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்குங்க. நாளும் பொழுதும் நல்லதொரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அம்மாவை சரணடையணும். சக்தி இல்லாமல் சிவமேது? உடம்புல பலம் வேணும் இல்லையா? பலம் இருந்தால் தானே எல்லா விஷயத்தையுமே நம்ம பண்ண முடியும். அந்த சக்தியை எனக்கு கொடு, ஆரோக்கியத்தை கொடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு. யாருக்கும் நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது, திட்டம் போட்டு குழிப்பறிக்கக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம கிட்டவே வரக்கூடாது. அந்த மாதிரி யாராவது ஒருவேளை அந்த எண்ணங்கள் இருந்தால் நம்ம பக்கத்தில் அது வரக்கூடாதுன்னு அந்த அம்மைகிட்ட நாம் வேண்டிக்கொள்ளும். குற்றம் குறைகள் ஏதாவது இதுவரைக்கும் இருந்தாலும் பொறுத்துக்கமா, இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கணும். உன்னுடைய அருள் இல்லாமல் எதுவுமே இல்லை, எதுவும் நடப்பதும் இல்லை, நடக்கப் போவதும் இல்லை. இனிமேற்கொண்டு உன்னுடைய அருளினாலே அனைத்தும் நல்லபடியாக நடக்கின்றது இது நாள் வரைக்கும். இனிமேல் இப்படியே நல்ல முறையில் நல்லபடியாக அனைத்து விஷயங்களும் சுபமாக கொண்டு செல்ல வேண்டும் தாயே என்று மனதார அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். நாளும் கோலும் என் செய்யும், வினைதான் என் செய்யும். நாளும் பொழுதும் அந்த அம்மையை சரணாகதி அடைஞ்சிட்டா நாள் என்ன செய்யும், வினை என்ன செய்யும், கோல் என்ன செய்யும்? முழுவதுமாக அம்மையை சரணாகதி அடைந்து விட்டு திருவடியே சரணம் என்று நாம் கிடந்தோம் என்றால் அவ பார்த்துப்பா. நவராத்திரி நாயகி இல்லையா? ராஜகாளி அம்மன் இல்லையா? அங்காள பரமேஸ்வரி இல்லையா? உறையூர் வெக்காளி இல்லையா? உஜ்ஜயினி மகாளி இல்லையா? மகாகாளி அம்மன் இல்லையா? மகா வைஷ்ணவி இல்லையா? மதுரை மீனாட்சி அம்மா இல்லையா? ஆளுடைய நாச்சியார் பிள்ளை இல்லையா? திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி இல்லையா? அன்னபூர்ணி தாயிலே அத்தனை தெய்வங்களும், அத்தனை தெய்வங்களுடைய நாமாக்களையும் மந்திரமாக நாம் ஒரு முறை சொன்னாலே போதும். நவராத்திரியுடைய பலன்கள் அனைத்தும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நவராத்திரி நாள் முழுவதும் 9 நாளுமே உங்களுக்கு எந்த முறையில் பூஜை செய்ய தெரியணுமோ சாதாரண வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வாங்க. நான் அதை செய்யலை, இதை செய்யலை, அப்படி செய்யலை, இப்படி செய்யலைன்னு எதுவுமே இல்லாமல் சாதாரண முறையில் உங்களால் என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியம் வச்சு அம்மாவை கும்பிட்டு வாங்க. கொழு வைக்கிற வீட்டுக்கு நீங்கள் போய் சுவாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச சுமங்கலிகளை, பெண் பிள்ளைகளை உங்கள் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுங்க, ஒரு வளையல் கொடுங்க, வெற்றிலை பாக்கு கொடுங்க, ஒரு பொட்டு கொடுங்க, கண்மை கொடுங்க, எது வேணாலும் கொடுக்கலாம். பொம்பளை பிள்ளைக்கு என்ன நல்லா விரும்பி அணிகிறாங்களோ அவங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் விருப்பத்தின் பெயரால். இதெல்லாம் பண்ணினாலே அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவான். அம்மாட்ட மனசார வேண்டிக்கோங்க. இது நாள் வரை ஒருவேளை குற்றம் செய்திருந்தாலும் இனிமேற்கொண்டு எவ்வித குற்றமும் செய்யக்கூடாது, குறைகள் இருந்தாலும் பொறுத்துடலம்மா, என்னை மன்னிச்சிடமான்னு மனசார அம்பாள்கிட்ட வேண்டிட்டு
நல்ல காரியத்தை ஆரம்பிங்க. உங்களுக்கு சக்ஸஸ் தான். அனைத்திலும் வெற்றிகரமாக நடக்க அம்பாள் அனுபுரியட்டும். அம்மாவுடைய அனுகிரகம் அருளும் கண்டிப்பாக வேண்டும். அம்மாவை பரிபூர்ணமாக சரணாகதி அடைங்க. வாழ்க்கையில் அவள் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுவான். நாம் நினச்சிட்ருப்போம், ஆனால் அவளுக்கு தெரியும்